அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் மூணாவது சங்கீதத்தை குறித்து சில உண்மைகளை கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அருமையான சங்கீதம். ஏன் தெரியுமா? தாவீது ராஜாவுக்கு சில நிச்சயங்கள் இருந்தன. அவருடைய விசுவாசம் என்ன? அதுதான் இந்த சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. அந்த மூணாவது சங்கீதத்திலே 3வது வசனத்தை பாருங்க. கர்த்தாவே, நீர் என் கேடகம். வெரி குட். என் மகிமை, என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆண்டவரே, இதுக்கு மேலே நான் என்ன உம்மிடத்திலே கேட்க முடியும்? அவர் என்னை சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஒரு பக்தன் சொன்னார், I have the strength of 10,000 men because my heart is pure. இருதயம் சுத்தமாய் இருக்கிறதுனால 10,000 பேருக்கும் மேற்பட்டவர்களுடைய பலன் எனக்கு உண்டு. ஆம், அதை சங்கீதக்காரன் அனுபவிக்கிறார். என்ன சொல்றாரு? நான் படுத்து தூங்கினேன், அது மட்டும் இல்ல, விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். படுத்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, விழித்திருந்தாலும் சரி, அவர்தான் என்னுடைய ஆண்டவர். அதை குறித்து தெளிவாக இந்த இடத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவரை போன்ற அனுபவம் நமக்கு உண்டா என்று பார்க்க வேண்டும். என்ன அனுபவம் பாருங்க. என் கேடகம், அதாவது சண்டை போடன்னா அவர் தான் எனக்கு உதவி. இதோடு தீமையோடு சத்ருவோடு மட்டுமல்ல, என் மகிமையே அவர்தான். அவர்தான் என்னுடைய மகிமை. மட்டுமல்ல, என் தலையை உயர்த்துகிறது யார்? சும்மா சோர்ந்து போய் தொங்க போட்டு கிடக்க வேண்டியதில்லைங்க. என்னுடைய தலையை அற்புதமாக அவர் உயர்த்துகிறார். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. பிரைஸ் தி லார்ட். என்னை பாதுகாப்பது, என்னை காப்பது, என்னை வழிநடத்துவது அவருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று முடிக்கின்றார் இந்த சங்கீதத்தை. அது நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக வேண்டும். பகைஞரையும் துன்மார்க்கரையும் அடக்கிவிட்டு சங்கீதக்காரனை எவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் பார்த்தீர்களா? எதனால? அவருக்குள்ளே உண்டாயிருந்த நிச்சயம். அதை விசுவாசம்னு சொல்லலாம். அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக செயல்பட வேண்டும். அப்போதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியுங்க. கேள்விகளின் அடிப்படையிலே இல்லை, சந்தேகத்தின் அடிப்படையிலே இல்லை, நிச்சயத்தின் அடிப்படையிலே. என்ன நிச்சயம்? கண்களினால் காண முடியாத ஆண்டவராகிய இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் தானே நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினாலே மகிழ்ச்சியோடு கூட அவர் நம்மோடு கூட இருப்பதற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். எவ்வளவுதான் இந்த சங்கீதத்தில் பாருங்க, சத்துருக்கள் நிறைய பெருகி போயிட்டாங்களாம். யாருக்கு? இந்த சங்கீதக்காரனுக்கு. ஆனால் அவ்வளவு இருந்தாலும் நான் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. சத்துருக்களுக்கு விரோதமாய் போராட முடியாது. தீமையை நான் மேற்கொள்ள முடியாது. ஏன்? என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள இச்சையே நான் மேற்கொள்ள முடியாத. ஆனால் இதற்கெல்லாம் மேலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். அதை நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக்கணும். எப்படி அனுபவமாக்கலான்னா, நம்ம அந்த பைபிள் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? வாசிக்கும் போதே அதை குறித்து தியானித்து நம்ம ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, ஏன் வாழ்க்கையில் நீர் ராஜா என்பதை, நீர் எனக்கு கேடயம் என்பதை, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி, அப்போ தாவீதுக்கு இந்த சந்தோஷம், தாவீதுக்கு இந்த நிச்சயம் இருந்ததல்லவா? அந்த நிச்சயத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், அது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை தரும். பிரச்சனை நிறைய இருக்குங்க, யாருக்கு தான் இல்லை? பிரச்சனைகளின் நடுவிலே நம்மோடு இருக்கிறார் அற்புதமான ஆண்டவர். ஆண்டவரே, தொடர்ந்து எனக்கு
உம்முடைய பிரசன்னத்தை குறித்த நிச்சயத்தை தந்து, உம்முடைய வல்லமையை குறித்த நிச்சயத்தை தந்து என்னை பலப்படுத்தும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். சரிதானே? இப்போவே ஜெபம் பண்ணிடுவோமே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு விரோதமாய் போராடுகின்ற பல விரோதிகள், சத்ருவானவன் எங்களை விழுங்க வேண்டுமென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஆனால் நீர் அவனை ஏற்கனவே ஜெயித்து விட்டீர், சிலுவையிலே ஜெயித்து விட்டீர். அதை எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பி, அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாங்கள் சந்தோஷமாய் வாழ எங்களை உமது அன்பின் கரங்களிலே படைக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.